ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம் ஒரு வேல்யூ. ஓகே, ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூஸை அசைன் பண்ண யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்மளோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னா, இப்போ ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ இந்த ஈக்குவல்னா ஏல வந்து 10 ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு தான் நம்மளோட ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ செகண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு. ஓகே, ப்ளஸ் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்டோர் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஈக்குவல் டு 2. நம்ம இங்கே இன்ட் கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி இன்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஏ வந்து 10 இருக்குன்னா, இப்போ ஏல வந்து 2வை ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணு. இந்த 10 கூட இந்த 2ன்ற வேல்யூவை ஆட் பண்ணி அதே ஏல ஸ்டோர் பண்ண இந்த ஏ பிளஸ் ஈக்குவல் டு யூஸ் ஆகும். ஓகே, அதே மைனஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா, இது எதுக்குன்னா, இப்போ அதே ஒரு எக்ஸாம்பிளில் ஏ மைனஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி 10 ப்ளஸ் 2 பண்ணி 12 ஆகணும். இப்போ அதை -2 கொடுத்துருக்கோம்னா இருக்க 12 நம்மளுக்கு திருப்பி -2 பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து மல்டிப்ளை ஈக்குவல் டு. ஓகே, இதனோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ மல்டிபிள் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ஏன்ற வேல்யூ 10ஆவே இருக்கும். அதை வந்து மல்டிபிள் பை 2 பண்ணி எனக்கு ஏல அசைன் பண்ணேன். இப்போ 10 இருந்துச்சுன்னா இன்டூ 2 பண்ணி 20 ஸ்டோர் ஆகிக்கும் நம்மளோட ஏன்ற வேல்யூ. இப்போ அடுத்து வந்து டிவைட் ஈக்குவல் டு. ஓகே, இதில் என்ன ஆகும்னா, நம்மளோட ஏன்ற வேல்யூவை டிவைட் பை 2 பண்ணி எனக்கு ஸ்டோர் பண்ணு. அதுக்கு வந்து இந்த ஏ டிவைடட் பை 2 யூஸ் ஆகும். இப்போ 20 இருந்ததை 2ஆல் டிவைட் பண்ணாச்சு, நம்மளுக்கு 10 அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிக்கும். அடுத்து மாடுலஸ் ஈக்குவல் டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதேதான், ஏன்ற வேல்யூவை மாட் பண்ணு, எதாவதுனா 2ஆல் எனக்கு மாட் பண்ணி கொடு. அப்படி பண்ணதை எனக்கு ஏல ஸ்டோர் பண்று. இதுதான் நம்மளோட மாடுலஸ் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் கம்பைலர் எடுத்துக்கிறோம். இன்புட் java.util.star போட்டு வச்சு இந்த சிஸ்டம் தேவை நமக்கு. இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு println ஆஃப் ஏ பிளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு 12 பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து println ஆஃப் ஏ மைனஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்மளுக்கு 12ன்றத -2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 12 - 2 10. அது வந்து நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டூ ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ஏவை ஏல ஸ்டோர் பண்ணு, இன்டூ 2 பண்ணிட்டு எனக்கு ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு 1 மினிட் இங்கே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்மளுக்கு +2 ஆகிட்டு 12ன்னு சேவ் ஆகும். அடுத்து நம்மளுக்கு -2 பண்ணி 10ன்னு சேவ் ஆகும். அடுத்து இங்கே இன்டூ 2 பண்ணல 20ன்னு சேவ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து வந்து println ஆஃப் ஏ டிவைட் பை 2 அதை
ஏலியே ஸ்டோர் பண்ணு. ஓகே, இப்போ ஏவை 2ஆல் டிவைட் பண்ணி ஏலியே ஸ்டோர் பண்ணு. இப்போ 20 டிவைடட் பை 2 என்ன நம்மளுக்கு 10. 10 வருதா? 10 வருது. ஓகே, ஸோ நம்ம இப்போ 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஏல. இப்போ பிரிண்டலன் ஆஃப் ஏ மாட் ஆஃப் 2 அதை ஏலியே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சாரி மாட் ஆஃப் 3 வச்சுப்போம், அப்போதான் நமக்கு ரிமைண்டர் 1ன்னு வரும். இப்போ 10 நம்ம மாட் ஆஃப் 3 பண்ணோம் அப்படின்னா நம்ம வேல்யூ வந்து 1, ஏன்னா 3 3s are 9, ஸோ ரிமைண்டர் 1 வரும். மாடுலஸ் பண்ணிச்சு நம்மளுக்கு ரிமைண்டர் தான் எடுக்கணும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம்னா ரிமைண்டர் 1 கிடைச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம வந்து ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவல் டு மீன்ஸ் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரலாம். ஈக்குவல் டு வந்து ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அதை வந்து செக் பண்ணு, ஏவும் பியும் செக் பண்ண யூஸ் பண்ணுவான்னு பார்ப்போம். ரிலேஷனல்ல வந்து என்ன வரும்னா ஏ ஈக்குவல் டு பி, அதாவது இல்லைன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னா இந்த ஏன்ற வேல்யூ 10க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அதே ஏ ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு 10 கொடுத்தோம்னா நம்ம ஏவை வந்து நீ 10ன்னு ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல இருக்க ஈக்குவல்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே, இன்னும் நம்ம ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் மிச்சம் இருக்கணும். ஓகே, இதில் வந்து அரித்மெட்டிக் பார்த்தாச்சு, ரிலேஷனல் பார்த்தாச்சு, இன்னைக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் முடிச்சாச்சு. ஓகே, அப்கமிங் வீடியோஸில் லாஜிக்கல், பிட்வைஸ் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துடலாம். தேங்க்யூ.